முன்னொரு காலத்தில் ராமையா என்கிற வைத்தியர் வாழ்ந்து வந்தார். இவரது மனைவி மங்களம். திடீரென்று வைத்தியர் ராமையாவுக்கு விபரீத ஆசை ஒன்று உண்டானது. நகர வாழ்க்கை போர் அடித்து விட்டதால் காட்டுக்குள் சென்று வாழ ஆசைப்பட்டார். அவரது ஆசைக்கு மனைவி மங்களமும் ஓகே சொல்லிவிட்டார். கணவனும் மனைவியும் நீண்ட தொலைவு நடந்தனர். ஒரு சிறிய மலைப்பகுதியை சென்றடைந்தார்கள். அங்கேயே ஒரு குடிசை அமைத்து மனைவியுடன் வாழ ஆரம்பித்தார் ராமையா. அவர் வைத்தியர் அல்லவா, தினமும் காட்டுக்குள் அரிய மூலிகைகளை தேடி போவார். இரும்பை பொன்னாக்குவது, முதுமை தேகத்தை இளமையாக்குவது, இப்படிப்பட்ட அதிசய மூலிகைகளை கண்டுபிடிக்கும் திட்டமும் அவரது இந்த திடீர் கானகத்து வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அது பற்றி மனைவியிடம் சொல்லவில்லை. வீட்டை கவனித்துக் கொள்ளும் அவளிடம் அது பற்றி ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டார். பகல் வேளையில் கணவர் ராமையா காட்டுக்குள் சென்று விடுவதால் கணவருக்கும் தனக்கும் உணவு சமைப்பது மட்டுமே மங்களத்தின் ஒரே வேலையாக இருந்தது. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. நாட்கள் மாதங்களாகின, மாதங்கள் வருடங்களாகின. ஒரு கட்டத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் வயதாகிவிட்டது. ஆனாலும் வைத்தியர் ராமையா அரிய மூலிகைகளை தேடி காட்டுக்குள் போவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் காட்டுக்குள் மூலிகைகளை தேடி சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். அவருக்கு அங்கே அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. வீட்டில் அவரது மனைவிக்கு பதிலாக அழகான இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். இவளுக்கு என் வீட்டில் என்ன வேலை? இந்த அடர்ந்த காட்டுக்குள் இவள் எப்படி வந்தாள் என்று யோசித்துக் கொண்டே வீட்டுக்குள் நுழைய முயன்றார். ராமையா அருகில் வந்ததும் அவரது மனைவி தினமும் வரவேற்பதை போல வரவேற்றாள் அந்த இளம்பெண். ராமையாவை பார்த்து வெட்கப்படவும் செய்தாள். வைத்தியருக்கு ஒரே குழப்பம். பெண்ணே, நீ யார்? என் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறாயே, இதற்கு முன் உன்னை நான் பார்த்ததில்லையே. ராமையா கேட்க அவர் எதிர்பார்க்காத பதிலை சொன்னால் அந்த இளம்பெண். என்னங்க, என்கிட்ட போய் இப்படி கேட்குறீங்க? என்னை நல்லா பாருங்க. பார்வை மங்கி போயிருந்த கண்களை இன்னும் அகலமாக விரித்து பார்த்தார் ராமையா. இல்லையம்மா, நீ யார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீயே உன்னை பற்றி சொல்லிவிடு. என்னை அம்மா என்று ஏன் சொல்றீங்க? நான் தான் உங்க மனைவி மங்களம். அவள் இப்படி சொன்னதும் இன்னும் அதிர்ந்து போனார் ராமையா. என் மனைவியும் என்னை போல ஒரு கிழவி ஆயிற்றே, ஆனா நீ குமரியாக அல்லவா இருக்கிறாய்? இல்லைங்க, நான் உங்க மனைவிதான். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்ததால நான் இப்படி ஆகிட்டேன். இதை கேட்ட ராமையாவுக்கு மேலும் அதிர்ச்சி. இதன் பிறகும் சஸ்பென்ஸ் வைத்தால் அவர் உயிருக்கே ஆபத்தாகி விடலாம் என்பதால் உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள். இன்னைக்கு பகல்ல நீங்க வழக்கம் போல காட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்காக கேழ்வரகு மாவுல களி கிண்ட ஆரம்பிச்சேன். களியை கிண்ட மரத்துடுப்பை தேடும் போது அதை காணல. அப்புறம் சின்ன மரக்கரண்டி ஒண்ணுதான் பக்கத்துல இருந்துச்சு. அதனால அதை வச்சு களிய கிண்டினேன். அப்போதுதான் நடக்க கூடாத ஒண்ணு நடந்துடுச்சு. என்ன ஆச்சு? பதறினார் வைத்தியர் ராமையா. நான் களியை கிண்ட பயன்படுத்தின கரண்டி 2ஆ உடைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணினேன்? கரண்டி உடைஞ்சதால எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. களியை கிண்டாம கொஞ்ச நேரம் விட்டாலும் அடிபிடிச்சு அது வீணாயிடுமேன்னு நினைச்சு. சொல்லு சொல்லு. பக்கத்துல கண்களால தொலாவினப்போ வீட்டு திண்ணையில சின்ன மரக்கட்டை ஒண்ணு தென்பட்டுச்சு. உடனே அதை எடுத்து அடுப்பில் இருந்த களியை கிண்டினேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? திடீர்னு என்ன நடந்துச்சோ மொத்த களியும் கருப்பா மாறிடுச்சு. களி வீணாயிடுச்சேன்னு ரொம்பவும் வருந்தினேன். களி கருப்பா இருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களேன்னு நினைச்சு வேறு பாத்திரத்துல மறுபடியும் களி கிண்டினேன். நீ குமரியான கதையை இன்னும் சொல்லலையே. ஆமா, சொல்றேன். சொல்லு சொல்லு. வைத்தியருக்கு ஆர்வம் தாங்க முடியவில்லை. கருப்பா மாறிப்போன களியை வீணாக்க மனசு வரல. நீங்க வந்து பார்த்தா திட்டுவீங்களேன்னு பயந்து அந்த கருப்பு களியை நானே முழுசும் சாப்பிட்டேன். அந்த களியை சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே என் உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது. என்னுடைய தோல் சுருக்கங்கள் எல்லாம் காணாம போச்சு. நரையும் மறைஞ்சு முடியெல்லாம் கருப்பா மாறுச்சு. கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு இளம்பெண்ணா மாறிட்டேன். மனைவி சொன்னதை கேட்ட ராமையாவுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் தினமும் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைத்து விட்டது என்று மனதுக்குள் குதூகலித்தவர், சரி, களியை கருப்பா மாற்றிய அந்த மரக்குச்சி எங்கே அப்படின்னு கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் தவித்தால் இளம்பெண் மங்களம். என்னடி பதில் சொல்லாம திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திரு திருன்னு முழிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. 2வது தடவை களி கிண்டும் போது
மரத்துடுப்பை எடுத்து வச்சுக்கிட்டே கிண்ட ஆரம்பிச்சேன். அதனால என்ன? களியை கருப்பாக்கின அந்த மரக்குச்சியை 2ஆ உடைச்சு அடுப்புல வச்சு எரிச்சிட்டேன் சொல்லிவிட்டு தலையை குனிந்தாள் மங்களம். ஏதோ பேச முயன்று தோற்று மயங்கி சரிந்தார் வைத்தியர் ராமையா. நம் வாழ்வில் திடீர் மாயாஜாலத்தை நிகழ்த்தக்கூடிய அதிர்ஷ்டம் எப்போதும் நம் பக்கத்தில் தான் இருக்கிறது. நாம் தான் அதை அறிவதில்லை. எல்லாம் வல்ல கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள பரிசுதான் இந்த அதிர்ஷ்டம். நமக்கு மிக அருகில் இருக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை மிக சிலரே காண்கிறார்கள், அதை பெற்று மகிழ்கிறார்கள். அதிர்ஷ்டத்தை தேடினால் மட்டும் போதாது, அதை தெரிந்து கொள்ளும் தகுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ராமையா கதைதான் ஆகும். உங்களுக்கும் இப்படி அதிர்ஷ்டத்தை பெற்ற அனுபவமும் தவறுவிட்ட அனுபவமும் இருந்தால் அது பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற கதைகளை கேட்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.